குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்டு ஸ்பெல்லிங் டெஸ்ட். எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் நமக்கு கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வேர்டில் எந்த வேர்டு கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின் அது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே இந்த கொஷினில் பாருங்கள். 15வது கொஸ்டினாக இருக்குது பாருங்கள். 15th கொஸ்டின். சூஸ் த வேர்டு வித் த கரெக்ட் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், டிசென்ட்ரி. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட். தேர்டு செக்ரட்டரி. ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4 வார்த்தை இருக்குது. 4 வேர்டில் எந்த வேர்டு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி கொஷின் தான். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக இந்த வீடியோ கொடுக்குறோம். இது எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புக்லேருந்து தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. இது 12th இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 223 223வது பேஜில் இருக்குது. இதை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சர்க்கிள் த வேர்ட் தட் ஹாஸ் பீன் ஸ்பெல்ட் கரெக்ட்லி இன் ஈச் பேர் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வார்த்தை கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது, அங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா, இங்கே பாருங்கள் ஒரே வேர்டு தான், அது 2 விதமான ஸ்பெல்லிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ பிலீவ் இது 2 வேர்டு இருக்குது. ஒரே வேர்டு தான், 2 ஸ்பெல்லிங் இருக்குது. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் பிலீவ் அப்படிங்கிறதெல்லாம். பட் ஆனால் நமக்கு வந்து அது ஸ்பெல்லிங் வந்து எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா தடுமாறிடுவோம். ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் பார்த்திங்க அப்படின்னா BELEIVன்னு கொடுத்துருக்கான். செகண்டு பார்த்திங்க அப்படின்னா BELIEVன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். கரெக்டுங்களா? BELIEV தான் கரெக்டான ஸ்பெல்லிங். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட். SEPARATEன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது SEPERATE. எது கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான், SEPARATE தான். இது தான் கரெக்டான ஆன்சர், கரெக்டான ஸ்பெல்லிங். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட். ASSISTANT ஒரு ஸ்பெல்லிங். அடுத்த ஸ்பெல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா ASISSTANT. இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான், ASSISTANT அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்போக்ரேட்ஸ். இந்த ஹிப்போக்ரேட்ஸில் 2 ஸ்பெல்லிங், HIPPOCRITES. செகண்டு HYPOCRITES. இதில் எது கரெக்ட் ஸ்பெல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா HYPOCRITES தான் கரெக்டு. HY கொடுக்கணும், HI கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட். ஃபிஃப்த்து கொஸ்டின், செக்ரட்டரி. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய வார்த்தை தான். SECRETARY. இது கரெக்டாக அல்லது SECRETERY கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் தான் கரெக்டு. SECRETARY அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின், BUOYANTLY. போயன்ட்லி. இதில் யூ சைலண்டில் வரும். ஸோ அதனால் போயன்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான். ரைட். BUOYANTLY இதுதான் கரெக்டான ஆன்சர். செவன்த்து கொஸ்டின், NECESSARY. இது கரெக்டாக அல்லது NECCESARY அப்படிங்கிறது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. எயித்து கொஷின், எவால்யூஷன். இதில் எது கரெக்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். EVLUTION அல்லது எயித்தில் EVOLUTION இல்லை EVOLUSION. ஃபஸ்ட்டு தான் கரெக்ட். ரைட். நெக்ஸ்ட் அத்லெட்டிக்ஸில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அத்லெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு தான் கரெக்ட். ATHLETICS. ரைட். 10th கொஸ்டின், வேர்ஹவுஸில் எது ஸ்பெல்லிங் கரெக்டு? ஃபஸ்ட்டு தான் ஸ்பெல்லிங் கரெக்ட். WAREHOUSE. ரைட். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின், கண்டெம்ச்சுவஸ்லி. இதோட கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா CONTEMTUOUSLY
இல்லை CONTEMPTUOUSLYயா? இதில் P மட்டும் ஆடாக இருக்குது. கண்டெம்ப்சுவஸ்லி அந்த இப்பு அழுத்தி வர மாதிரி வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு தான் கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்தது இன்டிஸ்பென்சபிள். இன்டிஸ்பென்சபிள் இது கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான். INDIPENSABLE இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் ரொம்ப நம்மளை அடிக்கடி குழப்புறது 13th கொஸ்டின். டுமாரோ அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். டுமாரோ அப்படிங்கிறத வச்சு பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. TOMMORROWவா அல்லது TOMROWவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா RROWன்னு பார்த்தீங்கன்னா TOMRRO தான் கரெக்ட். OW தான் கரெக்ட் ஆன்சர். TOMORROW இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்தது ஃபாரின் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா FOREIGN இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட்டு டிசென்ட்ரி. இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2022ல் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதில் வந்த ஒரு ஸ்பெல்லிங் இங்கே இருக்குது பாருங்கள். ரைட், எது கொடுத்துருந்தாங்க? டிசென்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது ஃபாரின் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபாரின் இதில் இருக்குது ஸ்பெல்லிங். இதை நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே அதை எழுதியிருக்கலாம். 2022ல் எழுதினவங்க மறுபடியும் இதிலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டிசென்ட்ரியோட கரெக்டான ஸ்பெல்லிங் DYSENTRY. நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின். LIEING கரெக்டாக LOING கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லையிங் இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்தது கான்சைன்ஸ். ரைட், இதோட கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CONSCIENCY CONSCIENCE இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்தது காம்படென்ட். இதோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா COMPETENT இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்தது ப்ளசண்ட். ப்ளசண்ட்டோட கரெக்டான ஸ்பெல்லிங் PLEASANT இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். சாக்லேட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை சாக்லேட். ஆனால் அதை வந்து எழுதும்போது தான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங் CHOCOLATE தான் கரெக்டான ஸ்பெல்லிங். நமக்கு எக்ஸாமில் 4 வேர்டு கொடுத்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங் கொடுத்துருப்பாங்க. எந்த வேர்டு கரெக்டுன்னு கேட்பாங்க. பட் ஒவ்வொரு எக்ஸாமில் ஒரே வேர்டு தான் 4 விதமான ஸ்பெல்லிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங்கை வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம், எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னாவே எக்ஸாமில் ஈஸியாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட், ஸோ 21th கொஷின் 22 ஆஃப்லி. இது வந்து ஆஃப்லிக்கும் அமேச்சுவருக்கும் ஸ்பெல்லிங் வந்து இப்போது ஃபஸ்ட்டு 20க்கு நம்ம சொல்லிட்டோம். அடுத்த 21க்கும் 22க்கும் எது கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க பார்ப்போம்.